இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய பீப்புள் அஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சில நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியோராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். நான் சொல்ல போகிற விதம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ், வளங்கள். நம்ம நாட்டில் என்ன விதமான வளங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி ரிசோர்ஸஸ், கேபிட்டல் ரிசோர்ஸஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், மேட்மேட் ரிசோர்ஸஸ் இப்படி நிறைய வகை இருக்குது. நம்ம இந்த சாப்டரில் பர்டிகுலராக ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஒரு மனுஷனை, ஒரு பீப்புளை எப்படி ரிசோர்ஸஸாக மாற்றினாங்க, அது மூலியமாக என்னெல்லாம் ஒரு பயனடையாது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது லெசனில் நமக்கு சொல்ல போகிறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லெசன் தான் இது. எஜுகேஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெடிக்கல் கேர், இது எல்லாமே நம்ம ஒரு மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் ஒரு ஹியூமன் கேபிட்டலாக மாறுதான். இந்த ஹியூமன் கேபிட்டலில் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஆனால் நிறைய நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் மக்களுக்கு நமக்கு பொதுவான ஒரு பார்வையில் தெரியுது. அதை எதை பற்றிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவ்வளோ மக்கள் தொகைக்கு நம்ம ப்ராப்பராக ஃபுட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு பெட்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஸோ ஓவராலாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஒரு மக்கள் வளத்துக்கு நல்லாயிரும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இதையே இன்னும் நம்ம சூப்பராக என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபர்தர் டெவலப் பண்ணலாம். ஒரு எஜுகேஷன் இன்னும் நல்லா கொடுக்கறது மூலிமா, ஒரு பெட்டர் ஒரு ஹெல்த்தி பீப்புளாக அவங்க வளர்க்குறது மூலிமா என்ன ஆகுதுன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனாக நம்மளோட கண்ட்ரியில் மாறிடுமா. ஸோ ஒரு ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன் மாதிரி இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனும் ஒரு ஸ்ட்ராங்காக அமையும். இப்படி இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஸ்ட்ராங்காக அமைஞ்சதுன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத், கண்ட்ரியோட வளர்ச்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்படி ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, என்ன வேலை பண்ண போகிறாங்களோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களோட அந்த ஹெல்த்துக்காக மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இப்படி பண்ணுறது மூலிமா இந்த ஃபிசிக்கல் கேபிட்டல் மூலிமா ஒரு சில ஏர்னிங் நம்ம ஏர்ன் பண்ணுறோம்ல, அதே ஏர்னிங்கை விட பல மடங்கு அது ஹியூமன் கேபிட்டல் ரிசோர்ஸஸ் மூலிமா நம்மள ஏர்ன் பண்ண முடியுமா. ஸோ ஓவராலாகவே என்ன ஒரே விஷயம் தான் சொல்ல வராங்க அந்த லெசன் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் எஜுகேஷன், படிப்பு கொடுங்க, கல்வி கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு பெட்டர் ட்ரைனிங் கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிக்கேர் எல்லாமே கொடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் லெசன் ஃபுல்லாகவே வரும், உங்களுக்கு வேறு பாயிண்ட்டே வராது. ஸோ ரொம்ப ஈஸியாக இல்லை, 2 ஸ்டோரி வேறு வரும். எனக்கு ரொம்ப அட்மையரான ஒரு ஸ்டோரி இது. ஸோ ரொம்ப பயங்கரமாக தான் நமக்கு கன்வே பண்ணுவோம். ஓகேவா. ப்ரொடக்ஷனில் ஒரு டெக்னாலஜி பயங்கர பரபரப்பாச்சு இல்லையா. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் எப்படி ஒரு க்ரீன் ரெவல்யூஷன், ஒரு புரட்சிகரம் ஏற்படுச்சோ அதே மாதிரி தான் இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷனும் ஹியூமன் கேபிட்டலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஐடி கம்பெனி, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதிலோட மூலதனம் என்னன்னு பார்த்தா நம்மளோட மக்கள் தான். ஸோ அவங்களோட மைண்டை இதெல்லாமே பண்ணி ஃபுல் ஐடி வேலை பார்க்குறதுனால ஒரு வகையான க்ரோத் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஹியூமன் கேபிட்டல் எப்படி இருக்குது, ஒரு மெட்டீரியலை விட, ஒரு பிளான்ட்டை விட, அவங்க பண்ணக்கூடிய கேபிட்டலை விட ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெருசாக பேசப்படுது. இந்த லேண்ட் ரிசோர்ஸஸ், ஃபிசிக்கல் கேபிட்டல்லாம் இருக்கலாம், இதை விடவே ஒரு சுப்பீரியர் என்னன்னு பார்த்தா நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லேண்டை வச்சு, கேபிட்டல் வச்சு மணியை யூஸ் பண்ணிக்கும். ஆனால் அந்த கேபிட்டல், லேண்டை தன்னைத்தானே ஒரு ஓன் யூஸ் பண்ணிக்குமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதை கையாளுறதுக்கு ஒரு ஹியூமன் வேணும். ஸோ அந்த ஹியூமனுக்கு ஒரு ப்ராப்பரான எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் அதை ப்ராப்பராக அவன் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ இதுதான் இந்த லெசன் சொல்ல வரேன். இப்போ ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இது. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இந்த 2 ஸ்டோரியை ரெசம்பிளாக வச்சு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பையன் பேர் விலாஸ், ஒரு பையன் பேர் சகால். 2 பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான், சீமாப்பூர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ முதல்ல சகாலோட கதையை பார்த்துடலாம். ஏன்னா விகாஸோட கதை ஒரு நெகட்டிவ் ரோல், சகால் ஒரு பாசிட்டிவ் ரோல். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கலாம். ஓகேவா. ஸோ சகால் இவன் ஒரு 12 வயசு பையன். அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, வீட்டு வேலைகள் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அவனுடைய அப்பா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க.
ஸோ நம்மளோட சக்கால் என்ன பண்ணுவான், அவனோட அம்மாவுக்கு வந்து வீட்டு வேலைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தம்பி, தங்கைகள்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இவனுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. ஸ்கூலிங் வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எந்த ஒரு வேலையுமே இல்ல அப்படின்ட்டுன்னே வீட்ல தான் வந்து இருக்காங்களாம். ஆனா, இவனோட அம்மா, அப்பாக்கு வந்து இவன் சக்கால் வந்து படிக்கணும் அப்டின்னு ரொம்ப ஆசை. அதனால சின்ன வயசுல என்ன பண்றாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட்டிங் வந்து அந்த கேர்ளுக்கு அவனுக்கு ரொம்ப போரா தான் படிப்பு போகுது. பட் போக, போக, போக அவனுக்கு படிப்ப பத்தி எல்லாமே தெரிய வரும்போது, எல்லாம் ஈஸியாயிடுது. ரொம்ப சூப்பரா படிக்கிறான். படிப்பு மேல அவனுக்கு ஆர்வம் கூடிடுது. எப்படியோ நல்லபடியா நல்ல மார்க்கோட 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். இன்னும் அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல தம்பி இது மட்டும் போதாது. நீ இன்னும் படிப்ப வந்து கன்டின்யூ பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ படிக்கணும்னு சொல்றாங்க. மறுபடியும் இவங்க லோன் எடுத்து தான் மறுபடியும் அந்த கோர்ஸ் படிக்கிறது, காலேஜ் டிகிரி முடிக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஒரு வழியா அவனோட கோர்ஸ் எல்லாமே வந்து படிச்சு முடிச்சுட்டான். முடிச்சதுமே அவனுக்கு நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில பயங்கரமான சூப்பரான ஒரு வேலை கிடைக்குது. ஸோ இவனே ஒரு என்ன பண்றான்னா, இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து டெவலப் பண்றான். ஸோ இவன் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அந்த கம்பெனிக்கே நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ பாஸ் பயங்கரமா என்கரேஜ்லாம் பண்ணி இவனுக்கு ரிவார்ட்லாம் குடுத்து ப்ரொமோஷனும் குடுத்தாங்க. ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கா? இப்போ வந்து விலாஸோட கதைக்கு வரும். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? ஸோ இவனுக்கு வந்து ஒரு 11 வயசு ஆகுது. சேம் வில்லேஜ் தான். சீமாப்பூர் அப்படின்ற வில்லேஜ். இவனுடைய அப்பா வந்து ஃபிஷர்மேன். ஆனா என்னன்னா, நம்மளோட விலாஸ்க்கு வந்து 2 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க டோட்டல் ஃபேமிலிய பார்த்துக்கிறது அப்படின்றத பார்த்தா இவங்களோட அம்மா தான். ஸோ இவங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடும்பத்த பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்லேருந்து அந்த ஓனர் கிட்ட இருந்து மீனெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம். இந்த குளங்கள் அதெல்லாம் சொந்தமா வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்ககிட்ட இருந்து மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து, அந்த ஊர் மார்க்கெட்ல வந்து வித்துட்ருப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 150 அப்படின்ற ஒரு வண்ணம் தான் வந்து கிடைக்கும். அத வச்சு அவங்களோட குடும்பத்த வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. விலாஸ்க்கு ஒரு தம்பியும் இருக்கான். ஸோ இவன் வந்து அத பார்த்துக்கிறான். இப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னா, விலாஸ் வந்து ஒரு பேஷண்ட். என்னன்னா, ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்ற ஒரு பேஷண்ட். ஆர்த்ரிட்டிஸ்னா கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. முட்டில வந்து ஒரு வலியான வலி, வீக்கம் எல்லாமே இருக்கும். பிக்சர்ல காமிக்கிறேன் அதே மாதிரி தான். ஸோ இதனால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளின்னு சொல்லலாம். ஸோ அதனால அவனுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமம். அண்ட் இவனுக்கு வந்து படிப்பு மேல அந்த அளவுக்கு அதனால இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இல்லாம போயிடுச்சு. ஸோ இவனுடைய தம்பிய பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நாட்கள் வந்து ஓட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க. ஃபேமிலியில யாருமே இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ற சிச்சுவேஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மாவே ரொம்ப கம்மியான காசுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எப்படி கிடைச்சதெல்லாம் மீன்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு வாங்கி மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. அதே வேலைய நம்மளோட விலாசம் வந்து கன்டினியூ பண்ண பார்க்குறான். கன்டினியூவும் பண்றான். இப்போ அந்த குடும்பத்த டேக் கேர் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தா விலாஸ் தான். அதுவும் அந்த கம்மியான காசு மூலியமா. இந்த ஒரு 2 கேஸஸ்ல பாருங்களேன். சிக்கால், விலாஸ். சக்கால். ஓகே. ஸோ நம்மளோட சக்கால் வந்து ஸ்கூலுக்கு நல்லா போறான், இது பண்றான். ஆனா விலாஸ் வந்து ஸ்கூலுக்கு போல. அவனுக்கு என்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது. நம்மளோட சக்கால் வந்து நல்லா ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்கான். உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதனால வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கான். பட் விலாஸ் வந்து ஒரு பேஷண்ட்டா இருக்கான். அந்த டாக்டர் கிட்ட ப்ராப்பரா போய் விசிட் பண்ணி, அதுக்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு போதுமான மணி அப்படிங்கிறது கிடையாது. இவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது யாருமே வந்து கிடையாது. ஸோ சக்கால் பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு டிகிரி வந்து ஃபினிஷ் பண்றான். நம்மளோட விலாஸ் வந்து எந்த ஒரு படிப்புமே வந்து கன்டின்யூ பண்ணல. ஸ்கூலிங் கூட அவன் வந்து இன்னும் முடிக்கல. இவ்வளோ சக்கால் வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஃபர்ம்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். விலாஸ் என்ன பண்றான்னா, அவங்களோட அம்மா விட்டுட்டு போன வேலையே மறுபடியும் வந்து கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ சக்கால் வந்து நெறைய பயங்கரமா சேலரிலாம் வந்து வாங்குறான். அடுத்த லெவலுக்கு போறான். லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகி போறான். பட் விலாஸ் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அன்ஸ்கில்டு லேபர் எவ்வளோ வேலை பார்ப்பாங்களோ, எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களோ, அதே சம்பளம் தான் இன்னும் வாங்கிட்டு இருக்கான். ரொம்ப கம்மி காசுல. ஆனா அவனால அந்த தொழில வந்து அதுக்கொண்டு மேற்கொண்டு முடியல. ஏன்னா மேற்கொண்டு போகணும்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னிங் மேற்கொண்டு போறதுக்கு, டெவலப் பண்றதுக்கு ப்ராப்பர் ட்ரெய்னிங் வேணும், அட்வைஸ் வேணும். ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்றனால, அந்த தொழில்லயே வந்து ரூ. 150 அப்படின்ட்டு ஒரு இதையே வந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த 2 கேஸஸுமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சகாலுக்கு வந்து அவனோட என்னெல்லாம் ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி இவனோட லைஃப் வந்து மேம்படுத்துச்சு எஜுகேஷன். இல்லையா? ஸோ இது பண்றது இந்த எஜுகேஷன் கிடைச்சது மூலியமா, அவனுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இருந்தது மூலியமா, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு போனான்.
போயிட்டு அங்கே கம்பெனி போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு லேபராக மாற்றதுனால ஈவன் அந்த கம்பெனியில் வேலை பார்த்ததுனால ஒரு டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி அந்த ஃபேர்முக்கே ஒரு டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி உண்டாகுது. ஸோ ஒரு ஃபேர்முக்கே உண்டாகுது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எக்கனாமிக் க்ரோத் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட சேலரி ஒரு எக்கனாமிக் க்ரோத் அளவுக்கு வந்து பேசப்படுது. நம்ம சொல்லுவோம் ஒருத்தரோட சேலரி நாட்டோட வளர்ச்சியை மீட்டுருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்பெனிக்கு இப்போ ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 100 பேரும் அந்த கம்பெனிக்காக உழைக்கிறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வந்து பெருசாகும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஊரில் இதே மாதிரி ஒரு 50 கம்பெனி இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து உழைக்கும் போது அந்த ஊரோட 50 கம்பெனியும் பேசப்படுதுன்னா அந்த ஊரே பெருசாக பேசப்படும். ஸோ இப்படி தான் ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு இண்டிவிஜுவலோட சேலரி வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இதே விலாஸோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடையாது, ஒரு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுறான், அதான் சொன்ன மாதிரி இந்த அன்ஸ்கில்டு லேபர் வேலை பார்க்குற வேலைக்கு பார்த்துட்டு அதுக்குண்டான வேஜஸ் மட்டும் வாங்கிட்டு இருக்கான். லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து கிடையாது, யோசிக்கல. ஸோ அதனால தான் என்ன பண்ணால் நம்மளோட ஹியூமனுக்கு நிறைய வேல்யூ ஆடடான நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன், மெடிக்கல், ப்ராப்பர் ட்ரைனிங். ஸோ இது வந்து இந்த ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஹை க்ரோத் ரேட் வந்து அமையும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து யோசிப்போம் நம்ம நிலத்துல போடலாம், வேறு ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் மாதிரியே நிலத்தில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கும் கேபிட்டலில் வேறு ஏதாவது வெஞ்சாரில் முதலீடு பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம் தான் நம்மளோட நாட்டுக்கு, வீட்டுக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே அடுத்த கட்டத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பையன் நல்லா படிச்சு கிடிச்சு வெளியே வந்துட்டான்னா அவனுக்கு வந்து தெரியும் படிப்போட அருமை தெரியும். அப்படிங்கிறதுனால அவன் தான் பெற்ற பிள்ளைக்கு என்ன பண்ணுவான், மறுபடியும் படிப்பு ரொம்ப முக்கியம், நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா அப்படின்ட்டுன்னு பையன் பொண்ணு அதெல்லாம் யோசிக்காமல் நல்லபடியாக அமுச்சு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் இது கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஹைஜீன் மேலே வந்து கவனம் இருக்கும். இது அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கலை, ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் படிக்காமல் வந்திருப்பாங்க சரியா. ஸோ படிக்கலை அப்படிங்கும்போது அவங்களோட படிப்பு அருமை அப்படிங்கிறது சில பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பட் தெரிஞ்சாலுமே ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவங்களால பண்ணி கொடுக்க முடியாது. சரி வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் நியூட்ரிஷன், ஹைஜீன் இதுலேயே வந்து இருக்காது. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்மளோட கண்ட்ரிக்கே வந்து அமைஞ்சிரும். ஸோ படிப்பு அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு பேரண்ட்ஸ் எல்லாரையும் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நல்லபடியாக படித்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். அதுக்கப்புறமா அந்த ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே நிறைய வந்து ஹியூமன்லாம் வந்து ரிசோர்ஸஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்ககிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கண்ட்ரி எல்லாமே நல்லா டெவலப்பாக ரிச்சாக வந்து மாறிடுமா. பீப்புள் கிட்ட வந்து ஒரு எஃபிஷியன்சியும் யூஸ் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜியும் இருந்தாலுமே போதுமா ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பாக ரிச்சாக வந்து மாறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பை மென் அண்ட் விமன் அப்படிங்கிறது. நம்ம இப்போ வந்து விலாஸ் பார்த்தோம் இல்லையா, என்ன பண்ணுறான், அந்த ஃபிஷ் எல்லாமே சோல்டு பண்ணி வித்துட்டு இருக்கான். ஒரு சக்கால் வந்து ஜாபுக்கு போகிறான். ஸோ இந்த மாதிரி அவங்களோட வேலைகள் அப்படிங்கிறது மாறுபடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு 3 செக்டராக வந்து பிரியுது. ஒன்று வந்து ப்ரைமரி செக்டர், இன்னொன்று வந்து செகண்டரி செக்டர், மூணாவது டெர்டரி செக்டார் அப்படிங்கிறது. ப்ரைமரி செக்டார்லாம் எதெல்லாம் வரும் அப்படி பார்த்தா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷ்ஷிங், பாட்ரி, ஃபார்மிங், மைனிங் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே ப்ரைமரி செக்டார் முதல் லெவலில் செய்யக்கூடிய அந்த வேலைகள். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைமரி செக்டாரில் வந்து அது அடுத்த கட்டமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே செகண்டரி செக்டர். இப்போ டெரிட்டரி செக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மேனுஃபேக்சரான பொருட்கள் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த கம்யூனிகேஷன், அப்புறம் பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த், டூரிசம், இன்சூரன்ஸ் இது எல்லாமே அடுத்த ஒரு வேலையாக பண்ணுறது எல்லாமே வந்து டெரிட்டரி செக்டர் அப்படிங்கிறது. இந்த ஆக்டிவிட்டீஸில் ஆட் ஆன் வேல்யூ இருக்கு இல்லையா, இதெல்லாமே தான் நேஷ்னல் இன்கம் வந்து மீட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்மே வந்து 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. மார்க்கெட் ஆக்டிவிட்டின்னு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். நான் வந்து குட்ஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னா எதுக்காக தயாரிப்பேன்,
அதை மார்க்கெட்டில் வச்சு சேல் பண்ணணும், நான் காசு பார்க்கணும். ஸோ அந்த காசை வச்சு மறுபடியும் முதலீடு பண்ணி மறுபடியும் நான் வந்து ப்ராடக்ட் இது பண்ணணும். ஸோ ஒரு காசுக்காக வேணும் அப்படின்றதுனால குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். இது நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட இது வந்து நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது. இப்போ வீட்டில் வந்து தோட்டத்தில் நிறைய பயிர்களை பண்ணி, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தோட்டத்தில் நிறைய பயிர்களை பண்ணி நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் ஆக்டிவிட்டி. சின்ன சின்ன தொட்டி பூக்களை வச்சு சின்ன சின்ன விதைகளை போட்டு வீட்டிலேயே அந்த தொட்டியிலெல்லாம் வந்து காய்கறி இது பண்ணி நம்ம வீட்டு யூஸ்க்கு எடுக்கிறது நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. புரியுதா? சூப்பர். நம்ம நாட்டில் வந்து மென்க்கும் விமெனுக்கும் அந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டோரிலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்லி விமென்கள் எல்லாமே வந்து வீட்டு வேலை செய்கிறது மாதிரியும், நம்மளோட ஆம்பளைங்க மட்டும்தான் போய் வயல்வெளியில் வேலை பார்க்குற மாதிரி இந்த ஸ்டோரியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏன்னா நம்மளோட சகலோட அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டில் வந்து குக் பண்ணுறது, பசங்களை பார்த்துக்கிறது, துணிமணிகளை துவைக்கிறது, பாத்திரங்களை கழுவுறது அப்படின்ட்டுன்னு டே டு டே லைஃப் வீட்டு வேலைகளை எல்லாமே பெண்கள் மேலே வந்து சுமத்திட்டாங்க. இதே அவங்க அப்பாவை பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஃபீல்டில் போய் வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பெருமையாலாம் பேசுனாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு, அது வேறு விஷயம். சரியா? ஸோ மாறிடுச்சு. ஆனால் அவங்க ஒருத்தவங்க வெளியே போய் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருந்து வேலை பார்த்து அவங்க எல்லாம் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இந்த ஆம்பளைங்க வந்து வெளியே போய் வேலை பார்க்க முடியுது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வீட்டில் அந்த விமன் வேலை பார்க்குறதுக்கு எந்த ஒரு ரெகக்னைஸுமே நம்மளோட இது வந்து கொடுக்கல. இப்படி இந்த நேஷ்னல் இன்கமில் வந்து ரெகக்னைஸ் ஆகாத மணி எல்லாம் சேர்க்காதனால நம்மளோட இன்னும் பின்தங்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது விலாஸோட அம்மா எடுத்துக்கிட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு குடும்பத்தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன ஒரு சுச்சுவேஷனாக அவங்க அப்பா இல்லாதனால இவங்களாவே ஓனாக போய் ஃபிஷ் எல்லாம் விற்கிறாங்க. அதனால இவங்க வந்து லேபர் அப்படின்ற கேட்டகரிக்கு போயிடுறாங்க. ஆனால் சக்காலோட அம்மா என்னைக்குனாலும் லேபர் அப்படின்ற கேட்டகரிக்கு வராது. எந்த ஒரு காசுமே அவங்களுக்கு வந்து பார்க்க வேலைக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. இந்த செக்டார் வந்து 2 செக்டாராக பிரிதான். ஒன்று வந்து அன்ஆர்கனைஸ், இன்னொன்று வந்து ஆர்கனைஸ் அப்படிங்கிறது. அன்ஆர்கனைஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கே வேலை பார்க்கக்கூடிய விமன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து எஜுகேஷன் அந்த அளவுக்குலாம் வந்து இருக்காதான். ஒரு லோ ஸ்கில்டு ஃபார்மேஷன் தான் வந்து கொடுப்பாங்களாம். என்னதான் நம்ம மகன் வேலை பார்த்தாலும் மென்னை விட விமனுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குமா. ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸான அந்த மெட்டர்னிட்டி லீவு, சைல்டு கேர் இது எல்லாமே அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்காது. இது ஆர்கனைஸ் செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்டர் டீச்சிங், ஒரு பெட்டர் மெடிக்கல் அட்ராக்ட் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து மென் விமன் எல்லாருக்கும் ஒரே சேலரி. இப்போ ஐடிலாம் நம்ம அந்த அளவுக்கு எதுவும் பார்க்குறது கிடையாது. பெண்கள்லாம் அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லிட்ரஸி ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹெல்த் ஆஃப் பீப்புள், இதெல்லாம் நம்பி தான் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. லிட்ரேட் அண்ட் ஹெல்தி பாப்புலேஷன் தான் அந்த கண்ட்ரியோட ஒரு அசெட். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொன்னோம் இல்லையா, ஒரு கண்ட்ரியோட மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா எல்லா மக்களும் படித்து முன்னேறி இருக்காங்களா, நம்மளோட மக்கள் எல்லாருமே ஹெல்த் ரீதியாக உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாவே அதனால வெல் வேர்ஸ்டு கண்ட்ரியாக டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எஜுகேஷன். நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த ஸ்டோரியிலே அந்த சக்கலோட இனிஷியல் அந்த ஸ்டேஜில் வந்து அவனுக்கு அந்த படிப்பு அப்படிங்கிற ரொம்ப போரான விஷயந்தான். ஸ்டார்டிங்கில் பிடிக்கல. ஆனால் வருஷங்கள் போக போக படிப்பு மேலே அவனுக்கு மாறம் குடிச்சு நல்லா படித்தான், நல்ல ஒரு வேலைக்கு போனான், நல்லா சேலரியில் வந்து சம்பாதிச்சான். ஒரு விடாமுயற்சினால ஒரு அடுத்த லெவலுக்கு அவன் முன்னேறி போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நம்மளோட சக்காலுக்கு மட்டும் எஜுகேஷன் அப்படிங்கிறது அவன் லைஃப் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த சொசைட்டியில் ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னாலுமே எல்லாருக்குமே படிப்பு, எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஒருத்தவங்களோட அந்த திறன் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நேஷ்னல் இன்கம் அதிகமாயிரும், இந்த கல்ச்சர் ரிச்சர் ஆகும், அதுக்கப்புறமா இந்த கவர்னன்ஸோட அந்த எஃபிஷியன்சி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருமா. ஸோ வந்து இவங்களுக்கு எஜுகேஷன் நிறைய பேருக்கு கொடுக்கறது மூலிமா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து முன்னெடுத்தது. முதல்ல வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது வந்து ஸ்கூல் மாதிரி தான், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இந்த ஸ்கூல் வந்து நிறைய நியூ டெல்லி இந்த மாதிரி இடங்கள் நிறையவே இருக்குது. சரியா? ஸோ இது யாரோட அண்டர் கவர்னன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கவர்னன்ஸில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு
ரெசிடென்ஷியல்னா ஸ்கூலு, கோஎட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கே என்ன அப்படின்னா, நிறைய அந்த ரூரல் ஏரியாஸ்லலாம் பிள்ளைங்க டேலண்டான பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான குட் குவாலிட்டி எஜுகேஷன்ஸ்லாம் ஃப்ரீயாவே குடுக்கறதுக்கு தான் இவங்களோட மெயின் நோக்கமே. ஸ்டாண்டர்ட் வந்து 6லேருந்து 12th வரைக்குமே இருக்கு. ஸோ அப்ராக்ஸிமேட்டா 598 ஸ்கூல்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் பிளான், செகண்ட் இயர் பிளான்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிளான்ல வந்து இதோட லே அவுட் என்ன அப்படின்னு பார்த்தா 151 crore அப்படிங்கிறது. இதே இது 10th இயர் பிளான்ல வந்து இது வந்து 43,825 crores வந்து இது இன்க்ரீஸ் ஆச்சாம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.64 ஆஃப் ஜிடிபி 1950ல இருந்துச்சு. அதே இது 2002 to 2003ல இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி 3.98% ஆஃப் ஜிடிபியில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அதிகப்படியான எஃபெக்ட்னால இந்த லிட்ரஸி ரேட்டுமே அதிகமாயிருக்கு. 18% வந்து 1951ல இருந்துச்சு. இப்போ 2011ல வந்து அது 70% மாறிட்டு. இது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லிட்ரஸி ரேட் அதிகமானதுனால க்ரோத் டெவலப் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இன்னொன்று என்னென்னா இதில் வந்து இந்த லிட்ரஸி ரேட்டில் வந்து இந்த மேல் தான் வந்து ஃபீமேலை விட அதிகமாக படித்து முடித்து முன்னேறி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம கண்ட்ரியில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரளாவில் தான் 90% மக்கள் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து காமிக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற திட்டம் என்னன்னு பார்த்தா சர்வ சீக்ஷா அபியான் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் கண்டிப்பாக எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த திட்டம் தான் இது. 6லேருந்து 14 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரியாக தேவை. ஸோ அப்போ தான் அதை வந்து அங்கே புரிஞ்சுக்கிறது, ஒரு படிப்புனாவே என்ன அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சுக்கிறது. ஸோ கண்டிப்பாக வேணும். ஸோ அதை ஃப்ரீயாக எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்று அப்படின்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து நினச்சிது. இந்த ஒரு திட்டத்தை, இந்த ஒரு ப்ரோக்ராமை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க தான். இந்த திட்டத்தோட ப்ரெசன்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும். ஏற்கனவே இருக்க ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணணும். டீச்சர்ஸை அதிகப்படுத்தணும். அந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங் டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா அதிகப்படியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு சூப்பரான குவாலிட்டியோடு சேர்த்து வந்து எஜுகேஷன்லாம் கொடுக்குறாங்களே அதோடு சேர்த்து லைஃப் ஸ்கிலுமே வந்து கற்றுக் கொடுக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடடாக என்ன சொல்லலாம், கம்ப்யூட்டர் எஜுகேஷன்லாம் கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு கோல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து மிட் டே மீல்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்கூலுங்களெல்லாம் ஏன்னா பிள்ளைங்க வந்து அட்டண்டன்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிள்ளைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த உணவு திட்டம் எல்லாமே வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் போதுமான நியூட்ரிஷன்ஸும் குழந்தைகளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அந்த சமையல் வந்து ஹெல்த்தியான சாப்பாடுலாம் வந்து செஞ்சு வந்து போடுவாங்க ஸ்கூல்ஸில். ஸோ மிட் டே மீல் அப்படிங்கிறது. ஸோ இது மூலிமா நிறையா புவர் ஃபேமிலிக்கு பயன் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அப்புறம் 10th இயரில் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் த ஹையர் எஜுகேஷன். நம்ம வந்து ஹையர் இன்க்ரீஸிங் எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, வீட்லேயே உட்காந்து கரஸில் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன்ஸும் வந்து டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இது மாதிரியும் நிறைய டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேப்லெட் காலம் பாருங்களேன், யூஜிசியோட ஆனுவல் ரிப்போர்ட் இது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம முன்னேறி டெவலப் ஆகி வந்திருக்கோம் அந்த இயர்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் இயர்க்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 60 வருஷத்தில் நிறைய க்ரோத் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. அது மாதிரியுமே ஒரு ஹெல்த்தி பர்சன் தான் ஒரு ஃபுல்லாக வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியும் நான் ஹெல்த்தி பர்சனை விட. ஸோ ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்கிறதுக்கு நீங்களும் இருங்க அப்படின்ட்டுன்னு கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எக்கனாமிக்கு ஒரு ஹசட்டு யாருன்னு பார்த்தா ஹெல்த்தி பர்சன் தான். ஏன்னா அவங்க நினச்சாதான் வெளியே போய் வேலை பார்த்து அவங்க குடும்பத்தையும் பார்த்து நம்ம சமுதாயத்தையும் வந்து முன்னிறுத்த முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ நேஷ்னல் ஹெல்த் பாலிசி ஆஃப் இந்தியா அது வந்து எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா டு இம்ப்ரூவ் தி அசஸ் டு த ஹெல்த் சர்வீஸ் அண்ட் இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன்ஸ் மட்டும்தான். நிறைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வந்துருக்கு, நிறைய கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருந்துமே இன்னும் நிறைய பேசஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு இன்னுமே இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் பின்தங்கிய குட்டி குட்டி இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது நம்மளோட கண்ட்ரியில் வந்து மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 542 மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்கான். டென்டல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 313 டென்டல் காலேஜஸில் இருக்கான் வரும். ஆனால் இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வரும் 4 ஸ்டேட்ஸில் தான் இருக்கான். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இப்படின்ட்டு ஃபெமிலியராக இந்த
மீதியெல்லாம் மற்ற ஸ்டேட்லாம் அங்கே இங்கேன்னு இருக்கும். ஆனால் இன்னும் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்லாம் இன்னும் நிறையா வந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு நம்ம படிப்பாங்க. தூரமாக இருக்குது அப்படின்னாலே நிறைய வீட்டில் வந்து விடுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ இப்படி பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் படிக்கிறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம ஸ்டோரியில் பார்க்கும்போது இந்த சக்கலோட அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் இருக்கக்கூடிய வேலைங்களை பார்த்துப்பாங்க, குழந்தைங்களாம் பார்த்துப்பாங்க, எல்லா வீட்டு வேலைகள் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்களோட அப்பா என்ன பண்ணாங்க, வயல்வெளியில் வேலை பார்த்தாங்க. நம்ம சக்காலுக்கு வந்து 2 பசங்க பிரதர்ஸ் இருந்தாங்க. ஒரு பையன் ஒரு தம்பி ஒரு தங்கை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சக்காலோட அம்மா வெளியே போய் வேலை பார்க்கல, தம்பி தங்கைக்கே வேலை பார்க்கல. அப்போ இதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து சொல்ல முடியுமா? வராது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பர்சன் வந்து வேலைக்கு போகிற வில்லிங்காக இருக்காங்க, பட் அவங்களுக்கு அந்த என்ன நினைக்கிறாங்களோ அந்த வேலை வந்து கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளோட இந்த சக்கலோட அம்மாவுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளே கரெக்டாக இருக்கும், வெளியே போய் பார்க்குறதுக்கு வேலைகள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம், தம்பி தங்கை எடுத்துக்கிட்டோம், 2மே சின்ன குழந்தைங்க. ஸோ அவங்களும் வந்து வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இன்னும் அந்தளவுக்கு வரல. ஏன்னா படிக்கவே இல்லை, 2 சின்ன பசங்க தான். சரியா? ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் வில்லிங்னஸாக வேலைக்கு போக விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கலையோ அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் 2மே டிஃபர் ஆகும். ரூரல் ஏரியாஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டோம்னா சீசனல் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். அர்பன் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது ரூரல் ஏரியாஸில் சீசனல் பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பீப்புளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல எப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் கிடைக்கல. அப்படிங்கும்போது அது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெல்லாம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில மாதங்கள் கண்டிப்பாக வேலை இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கஷ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு ஃபேமிலியில் அக்ரிகல்ச்சர் ப்ளாட் வந்து ஓனாக வச்சுருக்காங்க. அவங்களே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வயல்வெளியில் வேலை பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வயலில் வேலை பார்க்குறதுக்கு 5 பேரே போதுமானது. ஆனால் அந்த குடும்பத்தில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர் சேர்ந்துமே அந்த ஒரே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு 5 போதும், ப்ளஸ் 3 வந்து இப்போ அதிகமாக இருக்காங்க இல்லையா? ஸோ ஆனால் 3 பேர் சும்மா இருக்காங்க, வேறு வேலைக்கு போக மாட்டாங்க, மறுபடியும் அதே வயலில் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் இந்த டிஸ்கியூஸ் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த அர்பன் ஏரியாவில் நான் சொன்னாலே எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்காக ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நிறையா படித்து முடித்தவங்க, கிராஜுவேட் ஆனவங்க, ஹையர் டிகிரி பிஜிலாம் பண்ணவங்க கூட இன்னும் வேலை இல்லா திண்டாட்டத்தில் தான் இருக்காங்களாம். நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா டிமாண்ட் சப்ளை கேப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபைட் பீப்புள் எல்லாமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இதாகுது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை அவங்களுக்கு. ஒரு என்ன வேலை வேணுமோ அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த ப்ராப்பர் வேலையை பார்க்க முடியும். ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து இல்லாதனால அந்த இடத்துல ஒரு வேலையில்லா திண்டாட்டம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபேக்கல்ட்டி எஜுகேஷனல் சிஸ்டம், ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஒயிட் காலர் ஜாப். நிறைய பேர் எல்லாருமே டாக்டர் ஆக போகிறாங்க, எல்லாருமே வக்கீல் ஆக போகிறாங்கன்னா அப்போ மற்ற வேலைகள்லாம் யார் தான் பார்க்குறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஒயிட் காலர் ஜாப், லேக் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில், ஸோ இதெல்லாமே தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஒரு மேன் பவரே நம்ம நாட்டில் வந்து கிடைக்காம வந்து போயிடும். சொசைட்டியோட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஹை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் த க்ரைம் ரேட். சும்மா இருந்தாவே ஏதாவது கிறுக்குத்தனமாக யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ க்ரைம் ரேட்டும் வந்து அதிகப்படுத்தணும். காசு வேணும், எப்படியா நம்ம க்ரைம் பண்ணி சம்பாதிச்சிடலாமே அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட் லேபர் அப்சர்விங் செக்டார்னு சொல்லலாம். அதிகப்படியான ஆட்கள் வந்து வேலை பார்க்குற செக்டார் எதுன்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி செக்டாரில். ஆனால் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் இந்த அக்ரிகல்ச்சர் கூட ரொம்ப டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சர்ப்ளஸ் லேபர்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேருந்து அந்த செகண்டரி அண்ட் டெரிட்டரி செக்டாருக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ செகண்டரி செக்டாரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப மோஸ்ட் லேபர் அப்சர்விங் செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன் டெரிட்டரி செக்ஷனில் வந்து இன்னும் புதுசாக நிறைய வந்து பயோடெக்னாலஜி, ஐடி இது எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போது ஒரு கடைசி ஸ்டோரி, இந்த லெசனில் கடைசி ஸ்டோரி, கடைசி சாப்டர்.
ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் செவரல் ஃபேமிலி இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியுமே என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தேவையான வேலைகளை பார்த்துப்பாங்களாம். அதாவது துணிகள் தானே தச்சுக்கிறது, சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி டிசைட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னோட பையனை வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு அனுப்பலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ஒரு அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி அந்த பையன் அப்படியே படித்து முடிச்சு குவாலிஃபைட் ஆயிடுறான். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி அவங்களோட விவசாய நிலத்திலே இவன் படித்தது எல்லாமே எஃபெக்ட்லாம் வச்சு விவசாயம் வந்து பண்ணுறான். உற்பத்தி பயங்கரமாக அதிகமாகுது. அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இது செட்டில் ஆகுது. ஸோ அந்த குடும்பம் வந்து முன்னேறிடுதா. ஸோ இது முன்னேறலாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப பாராட்டிட்டு, பரவாயில்லை நம்ம இப்போ குழந்தைங்களுக்கும் பெட்டர் ஃப்யூச்சர் வேணும் அப்படின்ட்டுன்னு பஞ்சாயத்தை எல்லாம் ஒன்றா கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ஸ்கூலில் நம்ம வில்லேஜில் ஒரு ஸ்கூல் கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்து வந்து கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட அங்கே ஒரு ஸ்கூல் வந்து கட்டுறாங்க. ஸோ அங்கே ஸ்கூல் கட்டினா அங்கே டீச்சர் வேணும் இல்லையா, பக்கத்து டவுன்லேருந்து டீச்சிங் வேலைக்கு ஆள்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டீச்சர் வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கிது. ஸோ இந்த பிள்ளைங்களும் நல்லா படித்து முடிச்சு சூப்பராக வந்து வெளியே வராங்க. ஸோ ஒரு வழியாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து முன்னேறாங்க. இப்போ அதே கிராமத்தில் இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து தைக்கிற தொழில் எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்களாம். இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைலரிங் ஓகே அந்த ஃபுல்லாக துணி தச்சு எல்லாம் கொடுக்குறதா பண்ணி ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எப்படிலாம் வருதுன்னு பாருங்க இல்லையா. ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து கற்றுக்குறாங்க. இப்போ அந்த ஊரில் வந்து ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு புது டீச்சர் கிடச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் கிடச்சிருக்காங்க, டெய்லர் கிடச்சிருக்காங்க, அண்ட் ஆக்ரோ இன்ஜினியர் வந்து கிடச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கு அந்த முயற்சிகளை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ வேலை அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம யோசிக்கிறதுலாம் இருக்குது இல்லையா. துணி தச்சா எல்லாம் போதுமா அப்படின்லாம் நினைக்காம நம்ம அதையே எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ இதுவுமே எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. யாராவது துணி தைக்காம போட முடியுமா, அதுவுமே ஒரு கம்பல்சரி தானே, ஒரு தேவையில் ஒரு தேவை தானே இல்லையா. ஸோ வேலை அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே வந்து கீழே மேலே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ.